கொஞ்சம் வர சம்பளத்தை பெருசா மாத்துவார். ஏன்னா அது ரிசோர்ஸ், சோர்ஸ் காட். தேவன் தான் என் ஆதாரம். இதெல்லாம் ரிசோர்ஸ். இதை அவர் ஊற்றாய் கொடுப்பார். நம்முடைய பிரச்சனை கூட அப்படிதான். இது 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 ஒரு ஃபைனான்சியல் இல்லைங்களா? ஒரு மெட்டீரியல் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணாங்க? இட்ஸ் பியூர்லி ஃபைனான்சியல் தான் இந்த ஸ்டோரி இல்லையா? பொருளாதாரத்தினுடைய நிலை எப்படி உண்டாச்சுன்னா இந்த ஸ்டோரி. இப்ப எல்லாருக்கும் குறை இருக்குதா? எல்லாருக்கும் மிகுதியா இருக்குதா? எல்லாருக்கும் நிறைவா இருக்குதா வாழ்க்கையில? இல்ல. ஏன்னா இங்க இருக்கிற சக்திகள் இன்னும் உள்ள போல. இது பொருளாதாரத்தை குறித்து தான் அற்புதம் இல்லைங்களா? மெட்டீரியல் ப்ராப்ளம், ஃபைனான்சியல் ப்ராப்ளம், பொருளாதாரத்துல கஷ்டப்படுற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டு வைத்திருக்கிறான். நீ எப்படி பொருளாதாரத்தை வெற்றி பெற முடியும்னா, எப்படி உண்டாக ஆண்டவர் என்னைக்காவது ஆசீர்வதிப்பார், என்னைக்காவது தருவார், என்னைக்காவது நடக்கும், என்னைக்காவது. அதுதான் மதம் போதிக்குது. இந்த என்னைக்காவது இல்ல. அவர் என்னைக்கு சிலுவைக்கு சென்றாரோ, தன் குமாரன் அனுப்பினாரோ, இயேசு என்னைக்கு சிலுவையில மரித்தாரோ, எல்லாவற்றும் எனக்கு வேண்டியவைகள் அத்தனையும் அவர் சிலுவையில செய்து முடித்து விட்டார். அவன் எனக்கு வர வேண்டிய கோடி பணங்கள், எனக்கு வர வேண்டிய மெகா சர்ச், எனக்கு வர வேண்டிய பெஸ்ட் வண்டி, வர வேண்டிய பெஸ்ட் வீடு, வர வேண்டிய அத்தனை பெஸ்ட் திவ்யா பேலஸ், அத்தனை எல்லாம் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். இப்போ நான் எனக்கு இருக்கிற கொஞ்சத்துல நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த கொஞ்சத்துல ஒர்க் பண்ணதுங்க கொஞ்சம் போயிடுச்சேன்னா இல்லைங்களா? எனக்கு அதுதான் பயம். அதுதான் பிடிச்சி வச்சிருக்கீங்க இல்லைங்களா? நீங்க எல்லாம் விசுவாசம் அதே தான். எல்லா விசுவாசிக்குள்ள இந்த ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இந்த கொஞ்சம் போயிடுச்சுன்னா எத்தனை பேர் நீங்க அப்படி வாழ்றீங்க பயந்து? லிட்டரா வாழ்ற மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் இருக்க மாட்டா யாருக்குமே கொடுக்க மாட்டோம், யாருக்குமே செய்ய மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் போயிடுச்சுன்னா. ஆனால் கொஞ்சத்துல அதை கர்த்தருக்கு கொடுக்கணும். இந்த பொருளாதாரம் இன்னொரு பிரச்சனை ஃபைனான்சியல். பாருங்க செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 14. இங்க ஒரு தீர்க்கதரிசி அவரும் கடன் வாங்கிட்டு இருக்காரு இல்லையா? செகண்ட் கிங் சாப்டர் 4 verse 1. தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் ஒருவருடைய மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரும் தனக்கு அடிமைகளாக கொள்ள வந்தான் என்றார். எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். பாருங்க, எலிசா இங்க ஒரு தீர்க்கதரிசி வீட்டுல கடன்பட்டு அந்த தீர்க்கதரிசி இறந்துறார். இப்ப கடன் எப்படி மாத்தினார், கடன் எப்படி மாறுது, ஃபைனான்ஸ்ல எப்படி நம்ம சக்சஸ் ஆக முடியும், ஃபைனான்ஸ்ல எப்படி நம்ம மேல வர முடியும், இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் ஒரு கோட்பாடுகள், இதெல்லாம் ஒரு பிரமாணங்கள், இதெல்லாம் ஒரு ஆண்டு வைத்திருக்கிற அடிப்படை சத்தியம். ஒரு லா மாறி இல்லைங்களா? இப்ப இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஏன் இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். இது ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதுக்கு செட் ஆச்சு வச்சுங்களா, வாழ்க்கை வேற மாதிரி மாறும். இப்போ புவியீர்ப்பு சக்தி வேலை செய்யுது இல்லைங்களா? லா ஆஃப் கிராவிட்டி வேலை செய்யுது. இப்போ நீங்க எது பண்ணாலும் கீழே விழும். வயசானவர் நடந்து குடிச்சாலும் அவர் விழுவாரு, சின்ன குழந்தை விழுந்தாலும் விழு. ஏன்னா இது இவங்களுக்காக அவங்க வேலை செய்யுது இல்ல, அது ஒரு பிரமாணம், அது ஒரு லா. புவியீர்ப்பு சக்தி லா ஆஃப் கிராவிட்டி ஒரு பிரமாணம் வேலை செய்யும். இப்போ அதை வச்சு எல்லாரும் கீழே விழுந்து சாகத்துக்காக வைக்கல, அதை வச்சு வாழ்க்கையில எல்லா காரியங்களும் செய்ய முடியும். அதே மாதிரி மேல தூக்குற ஒரு சக்தி லா ஆஃப் லிஃப்டிங் ஒரு வேலை செய்யுது. யாராவது அதை வச்சு பறக்குறாங்க, விடுறாங்க, எல்லாம் அதை வச்சு கோடி கோடியா தட்ட வர்றாங்க. இப்போ இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ், இந்த மாதிரி கோட்பாடுகள், இந்த மாதிரி பிரமாணங்களை கிறிஸ்துவில் நாம் அறிந்து கொண்டால், அதுக்கு செட் பண்ணா வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நாம் வெற்றி அடைவோம். அப்ப இந்த அம்மாவுடைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் எப்படின்னா, எலிசா கேட்கிறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது?
அல்லாமல் தனியார் வீட்டில் ஒன்றும் இல்லை. 2 பேர் ஸ்டோரி ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இருக்குது, ஆனா வார்த்தை தான் வருது, அதை விட்டுட்டு இல்ல. கொஞ்சம் எண்ணெய், ஒரு குடம் எண்ணெய், அதான் கொஞ்சம், ஒரு குடம் தான் இருக்குது. இப்போ அந்த கொஞ்சம் எண்ணத்துல சகத்துல சொல்றாரு, நீ போய் எல்லா வீட்டுக்காரத்துல எல்லா வீட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்திரத்தை வாங்கிட்டு கொண்டு ஒரு பிள்ளைகளா உள்ள போய் அந்த பாத்திரத்துல எடுத்து பாருங்க 5 அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளோடு கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை இடத்தில் கொடுத்து அவள் அவைகளில் வார்த்தாள், அந்த பாத்திரங்கள் நிறைந்தது. இப்ப எப்படி இந்த பாத்திரம் நிறைந்தது? இப்போ என்ன இருக்குது? கடன் மாறணும், பிரச்சனை மாறணும், ஆண்டவர் ஏதோ ஒரு புதுசா ஒரு செய்யல. இதான் கோட்பாடு, இதான் சத்தியம். இப்போ இந்த அம்மா ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்யறாருன்னா, அந்த கொத்தி எண்ணெய் இருக்கல்ல, அந்த ஒரு குடம் எண்ணெய் இருக்கல்ல, அது போதும். இப்ப அந்த எண்ணெய் அந்த குடத்துல எண்ணெய் இருந்து எடுத்து எங்க ஊத்துறாங்க? இன்னொரு பாத்திரத்துல ஊத்துறாங்க. அப்ப இங்கிருந்து எடுத்து ஊத்த பாத்திரங்கள் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அப்போ அற்புத அடையாளம், அதிசய ஆசீர்வாதம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, உன்னிடத்தில் ஏதோ ஒன்று இருக்குது பாத்தீங்களா, அங்கிருந்து ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது, அங்கிருந்து தான் வெற்றி ஆரம்பிக்கிறது, அங்கிருந்து தான் உங்களுக்கு உயர்வு ஆரம்பிக்கிறது, அங்கிருந்து உங்க மேன்மை ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒண்ணு கொஞ்சம் அந்த எண்ணெய் எடுத்து இன்னொரு பாத்திரத்துல ஊத்துறாங்க. இது அர்த்தம் தெரியுங்களா? எப்போ என்னிடத்துல இருக்கிறது இன்னொருத்தர் ஊத்துறணும், என் பாத்திரம் நிரம்பும். என்னைக்கு இன்னொருத்தருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ உங்க பாக்கெட் நிரம்பும். என்னைக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க அக்கௌண்ட் நிரம்பும். என்னைக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது ஒரு பெரிய சீக்ரெட். அந்த அம்மா இருக்கிற குடத்துல தான் எண்ணெய் எடுத்தாங்க. வானத்திலிருந்து ஒரு எண்ணெய் ஊத்துல, இல்ல வேற எங்க அற்புதமா சடன்லி எண்ணெய் வரல. புரியுதுங்களா? எண்ணெய் வேற எங்கிருந்து வரல. எண்ணெய் எங்கிருந்து வந்தது? அந்த அம்மா இடத்துல இருந்து எண்ணெயில இருந்து தான் இன்னொரு பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி, எவ்வளவு பாத்திரம் நம்ம எடுத்திருந்தாலும் நிரம்பிருக்கும். எப்போ நின்றது என்றால் அவங்க சொல்றாங்க வேற பாத்திரம் இல்லை. அப்பதான் எண்ணெய் நின்றது. எண்ணெய்க்கு நான் ஊத்துறேன், நான் கொடுக்குறேன், நான் போராட் பண்றேன். அதான் சத்தியம். நீங்க என்னைக்கு நீங்களே மற்றவங்க அன்னைகளுக்கு உங்களுக்கு நீங்க கொடுக்க உங்க பாத்திரம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். வற்றாத நீரூற்றில் போயிருப்பா. அதான் வாக்கு தத்துவம் இல்லையா? ஊற்றுனா தெரியுங்களா? எடுக்கலாம் வரும். பாத்துருக்கீங்களா? நாங்கெல்லாம் எவ்வளவு ஆழத்துல எடுப்போம். ஏன்னா ஊற்றுடைய தண்ணி அதுதான். நீ விட்டுட்டா அவ்வளவுதான் நிக்காது தண்ணி. ஆனா நீ எடுக்க ஆரம்பிச்சானா எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் கர்த்தர் செய்யறாரு. உன்னிடத்தில் இருக்கிறத நீ எடுக்க கொஞ்சமா இருக்கலாம், ஒரு குடம் எண்ணெயா இருக்கலாம். அந்த ஒரு குடத்திலிருந்து தான் எடுத்து பல பாத்திரங்களை நம்ம நிரப்பினாங்க. பல பாத்திரங்கள் நிரப்பினாங்க. வாழ்க்கையில கொஞ்சத்தை கண்டு கொஞ்சமா இருக்குது, அந்த கொஞ்சம் தான் ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. அதுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வாரு. நீ விசுவாசிக்கலாம், நான் விசுவாசிக்கணும். அந்த குடத்திலிருந்து எடுக்க குடம் வற்றி போகவே இல்லை. அந்த எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. எடுக்க வந்து இப்போ எப்ப நின்னதுன்னா, எப்போ பாத்திரம் இல்லையோ, என்னைக்கு நீ சொல்றியோ ஒண்ணு இல்லை, அப்பதான் நிக்க. இல்ல நான் ஊத்த போறேன், நான் கொடுக்க போறேன், நான் செய்ய போறேன், என்னால முடிந்த இந்த அளவுக்கு நான் செய்ய போறேன், தேவ ராஜ்யத்திற்காக செய்ய போறேன். புதிய ஏற்பாட்டுல ஒரு ஸ்டோரி அப்படின்னா அதுதான் பாருங்க. இந்த 2 மீன் 5 அப்பம் ஸ்டோரி கூட அப்படிதான். மேத்யூ சாப்டர் 14, மேத்யூ 14 14 17 16 சொல்ல, இயேசு நோக்கி அவர்களுக்கு போக வேண்டியதில்லை, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்க என்றார். இயேசு சொல்றாரு, ஜனங்களுக்கு என்ன கொடுங்க? நீங்க சாப்பாடு கொடுங்க, நீங்க போஜனம் கொடுங்க.
இதை இன்னொரு சுவிசேஷம்லாம் வேற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா இங்க என்ன டைரக்டா சொன்னா, அதற்கு அவர்கள் இங்க எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் அல்லாமல் வேற ஒன்று இருக்கு. பாருங்க, 3 ஸ்டோரி ஒரே மாதிரி தான். ஆனா இங்க சீசன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களிடத்தில் என்ன இருக்கு? 2 மீனும் 5 அப்பம். 2 மீனும் 5 அப்பம். சீசன் சொல்றாங்க, இதெல்லாம் இவ்வளோ 5000 பேர், அதுக்கு மேல ஒரு 20,000 பேர் இருக்கா, அவங்கள சாப்பிட்டதுக்கு இது பத்தாது. விசுவாசத்தில் பேசுறாங்க. அப்படி சொல்றாரு, நீங்கள் அவர்களுக்கு போஜனம். ஏன் சொல்றாரு? நீங்க அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவர்கள் இடத்தில் 5 அப்பம் 2 மீன் இருந்தது. இல்லைன்னு இல்லை, ஆனா இருந்தது. இந்த 3 ஸ்டோரியில பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஆனா ஏதோ ஒன்று இருந்தது. ஏதோ ஒன்று இருந்தது. அந்த இருந்ததுல அற்புதம் நடக்கும். இப்ப இருந்ததை என்ன செய்தாரு? இதான் சீக்ரெட். பாருங்க, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். இயேசு சொன்னார், அவைகளை 2 மீன் 5 அப்பம், ஒரு பையனை சாப்பிடுவான். அந்த பையனுக்காக தான் அம்மா கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த பையன் என்ன பண்ணிக்கிறான்? மறந்துட்டு இருக்கிறான், கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஒரு பையனை சாப்பிடுறது மாத்திரம் தான் அவனுக்கு அது போதும். ஆனால் அதை ஏன் சொல்றாரு? அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா. இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் பிபிலிக்கல் ஆண்டவருடைய செயல்முறை. how God operate எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்துல பாருங்க. இங்க அதே மாதிரிதான். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது என்னன்னு தெரியல. பாருங்க, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்போது அவர் ஜனங்களுக்குள்ள அமர்ந்து எல்லாம் செய்து பண்ணிட்டாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பொழுது அப்பங்களையும் பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானார்கள். மீதியை துணிகளை 12 கூடைகளை நிறைய எடுத்தார்கள். நிறைவாய் திருப்தியாய் சாப்பிட்டு பைபிள் சொல்லுது மீதம் எடுத்தார்கள். மாசம் இன்னும் மீதி எடுக்க முடியாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இருக்கிற அந்த கொஞ்சத்தை யாருக்கு கொண்டு வரல? கர்த்தரிடத்துல, தேவனிடத்துல கொண்டு வரதே கிடையாது. என்னைக்கு நீங்க அதை கர்த்தரிடத்துல கொண்டு வரீங்களோ, நான் சொல்லுகிறேன், திருப்தியாவும் சாப்பிடுவீங்க, மீதம் எடுப்பீங்க. திருப்தியாவும் சாப்பிடுவீங்க, மீதம் எடுப்பீங்க. திருப்தியாவும் சாப்பிடுவோம், மீதம் எடுப்போம். ஏன் எடுக்கல? ஏன் மீதி இல்ல? ஏன் திருப்தி இல்ல? ஹேண்ட் டு மவுத் லைஃப் இல்லையா? வரதெல்லாம் கட்டத்துக்கு தான் சரியா இருக்கு, கட்டத்துக்கே பிரச்சனை இருக்க. ஏன்னா இயேசு சொன்னார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இப்போ கர்த்தர் அதை, இயேசு அதை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து இப்போ இதுல கூட இதே மாதிரிதான். இயேசு எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, ஏதோ வேற இடத்துல இருந்து வானத்திலிருந்து அப்போ மீனும் வரல, இருந்த அந்த 2 மீனும் 5 அப்பத்திலிருந்து எடுத்து சீசருக்கு கொடுக்கிறாரு. சீசர் ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. இயேசு எடுத்து சீசருக்கு கொடுக்கிறாரு, சீசருக்கு ஜனங்களுக்கு. அப்ப இயேசு எங்க எடுக்கிறாரு? அந்த 2 மீன் 5 அப்பத்துல கொஞ்சத்திலிருந்து எடுக்க அது வந்து கொண்டே இருக்கிறது. இதான் சீக்ரெட், இதான் ரகசியம். அப்ப எங்க எடுக்கிறதுனா, இயேசு எங்க ஒரு புதிய இடத்துல இருந்தா, ஒரு புதிய இடத்துல இருந்தா அதை எடுக்கல. ஏற்கனவே இருந்த 2 மீன் 5 அப்பம் தான் எடுக்கிறார். அதுதான் சீக்ரெட். அப்ப அந்த கொஞ்சம் அந்த லிட்டில் திங்ஸ் உங்களிடத்தில் இருக்கிறதுல இருந்து தேவன் ஆரம்பிக்கிறார். உங்களிடத்தில் இருக்கிறது தேவன் வேலை செய்யறார் இல்லைங்களா? நிறைய பேர் அங்க அந்த லெவலுக்கு நான் வர்றதே கிடையாது. அந்த கொஞ்சத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன். கொஞ்சத்தை கண்டு புலம்பாத, கொஞ்சத்தை கண்டு பயப்படாத, கொஞ்சத்தை கண்டு திகையாத, கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போது அங்கிருந்து தான் பிளஸிங் ஸ்டார்ட் ஆகும்.
நிறைய கிறிஸ்துவர்கள் இந்த லெவல்ல போகிறதே. நிறைய தேவ பிள்ளைகள் போக அவங்க என்னன்னா தெரியுங்களா, எனக்கு நேரம் இருக்குன்னா சர்ச்சுக்கு போவேன், எனக்கு எல்லாம் வந்த பிறகு செய்வேன், எனக்கு எல்லாம் கத்து கொடுத்த பிறகு நான் பண்ணுவேன் அப்படின்னா அவர்களால செய்யவே முடியாது. இதான் சீக்கிரம். எப்ப செய்ய முடியும்? இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, ஏதோ யாரும் சொன்னது இல்லை. இது பைபிள். இந்த பைபிளுடைய பிரமாணங்கள், பைபிளுடைய சத்தியங்கள். எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்திலிருந்து நான் தேவனுக்கு நான் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதை பிளஸ் பண்றாரு. அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். அந்த கொஞ்சமாவும் எண்ணெய் எங்க எடுத்தாங்க, குறைந்து போகல. அங்கிருந்து எடுக்கிறது தான் குறைவில்லாம இருந்தது. எண்ணெய் எங்க இருந்து எடுத்தாங்க? வேற எங்கேயோ எண்ணெய் வரல. அந்த அம்மா இடத்துல அந்த ஒரு கூட எண்ணெய் இருந்து எடுக்க எண்ணெய் வந்துட்டே இருந்தது. இந்த 5000 பேர் திருப்தியா சாப்பிட்டாங்க சொல்றாங்க. 5000 people. ஆனால் 20 லட்சம் பேர் சாப்பிட்டிருக்காங்க. 20 lakhs people. அப்ப இந்த 20 lakhs people எங்க சாப்பிட்டாங்கன்னா வேற எங்கேயோ ப்ரொவிஷன் வரல, எங்கேயோ பிரெட் ஃபிஷ் வரல. இருந்த அந்த 2 மீனுக்குள்ள இருந்து 5 அப்பத்துக்குள்ள இருந்து தான் 20 லட்சம் பேர் சாப்பிட்டார்கள். கிதியோன் காண சொல்றாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ. அவனுக்கு கொஞ்சம் பலதான். கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்களில அந்த கோத்திரத்தில் லீஸ்ட். அவனுக்கு ஒரு தகுதியே கிடையாது, அவனுக்கு ஒரு ஸ்தானம் கிடையாது, அவன் பெரிய ஆளு கிடையாது. அவன் தான் லாஸ்ட் ட்ரைபிள் கொடுமுடியில் இருக்க லாஸ்டா இருக்கிறவன். ஆனா கர்த்தர் அவனே தோப்பி சொல்றாரு கிதியோன் இடத்துல. கிதியோன் சொல்றாரு, அவனே சொல்றான், நான் யாருன்னு தெரியும், நான் ஒரு ஏழை, நான் ஒரு ஒண்ணு, நான் தான் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்டவன். எங்கோ ஒரு மூலையில தான் அவன் சந்ததி, அவன் குடும்பம் இருக்குது. அவன் குடும்பத்துல யாரும் தெரியாது, குடும்பமே தெரியாது, அவன் ட்ரைபிளே தெரியாது. ஆனா என்னையும் யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் அவனிடத்துல போறாரு, நீ உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு போகணும். அந்த நம்மிடத்தில் இருக்கிறதுல நாம் வேலை செய்யும் போது அதுல கர்த்தர் வேலை செய்யறார். உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்துல தேவன் வேலை செய்யறார். நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியை நிரப்பினார். எங்கிருந்து இது செய்தார்கள், எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால் அந்த 2 மீன் 5 கொஞ்சத்துல. இதனுடைய சத்தியம் என்ன தெரியுங்களா, உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்துல நீங்க அதுல கர்த்தருக்கு நீங்க கொண்டு வரும் போது, கர்த்தருக்கு கொடுக்கும் போது, கர்த்தருக்கு செய்யும் போது அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, அதிகமாக்குறார், அதை பெருக பண்ண வைக்கிறார். ஏன்னா பிளஸிங் வேற எங்கேயும் கிடையாது. நமக்கு வேண்டியதெல்லாம் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, வேற எங்கேயும் பார்க்க தேவையில்லை, நமக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறது. இதனால் ரொம்ப நாளைக்கு நமக்கு தெரியாது. நமக்கு வேண்டியதெல்லாம் எங்க இருக்குது, உனக்குள். ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ள வச்சிட்டார். இப்ப உங்களுக்கு வேண்டிய என்ன ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருக்குது, கிறிஸ்துக்குள். ஏன்னா உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் ஏற்படுத்தி, கண்டு காணல, காது கேட்கல, இது தோன்றவில்லை. ஆனா அவைகளை நமக்கு ஆவியில வைத்திருக்கிறார், ஆவில தெரியப்படுது. அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள வச்சிட்டார். எனக்கு வேண்டிய அத்தனையும், அது ஜனங்களா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், வெல்த்தா இருக்கலாம், மகிமை, அத்தாரிட்டி, கன எதுவா இருக்கலாம், ஆனா எல்லாமே கிறிஸ்துக்குள் இருக்கிறது. இப்ப கிறிஸ்துக்குள்ள வச்சு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா உலகத்துக்கு அனுப்பி அவரை மரிக்க செய்து அவர் மறுபடியும் உயிர்த்தெழுதல் செஞ்சு இப்போ பரமேறின கிறிஸ்து கொண்டு வந்து எனக்கு வச்சிட்டாரு. இப்போ எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறபடினால், உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறபடினால், உங்களுக்கு எனக்கு வேண்டியதெல்லாம் யாருக்குள்ள இருக்குது, கிறிஸ்துக்குள்ள. அப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறாரு, எனக்குள் இருக்கிறார். அந்த சத்தியம் தான் தெரியல. பணம் இல்லையே, பொருள் இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, எதுவுமே இல்லையே, அது இல்லைன்றோம். ஆனா இருக்கிறது யாருக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. யாருக்குள்ளப்பா, யாருக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துக்குள்ள இல்லாத ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவருக்குள்ள வச்சுதான் அவர் அனுப்பினார். சகல சத்தியத்தினால கிருபையினால நிறைந்தவராய் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். குறைவுள்ளவரா வரல. இயேசு உலகத்துக்கு வரும்போது, ஆமாப்பா கொஞ்சம் தான் இருக்க, மறிக்கதான் செஞ்சாரு, நீ பரலோகம் தான் வர முடியும், வேற வாழ்க்கை வாழ்வதற்கு
நான் என்ன செய்யணும் அப்படின்னு வேற சொல்லல. அவர் சகலத்திலும் சத்தியத்திலும் கிருபையிலும் நிறைந்தவரா இந்த உலகத்தில் வந்தார். அவர் நமக்குள் வாசமா இருக்கிறார். அப்ப எனக்குள்ள கிறிஸ்து வாசமா இருக்கிறார் என்றால் எனக்கு வேண்டியதெல்லாம் அவருக்குள்ள இருக்கு. இந்த சத்தியம் தான் நமக்குள்ள போக வேண்டும். இப்ப எங்க ஆரம்பிக்கணும்னா, இப்ப ஆண்டு எதை ஒர்க் பண்றாரு, எதை வேலை செய்யறாரு, ஏதோ எனக்கு வந்த பிறகு அவர் கொடுத்த பிறகு இல்ல, என்னிடத்துல என்ன இருக்குது, உங்களிடத்துல என்ன இருக்குது, உங்களிடத்துல என்ன தாளம் இருக்குது, என்ன டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, உங்களுக்குள்ள என்ன இருக்குது. உங்க பொருளாதாரத்துடைய பிரச்சனை 3 ஸ்டோரியும் ஃபைனான்சியல் ப்ரொவிஷன் இல்லைங்களா, எல்லாம் மெட்டீரியல் குறை இருந்தது, சாப்பாடு இல்ல இல்லைங்களா, கடன் மாறணும், அடுத்து பட்ஜெட்ல எப்படி வாழணும். இந்த 3 ஸ்டோரியில அந்த கொஞ்சத்தில் இருந்துதான் தேவன் பெருக்கத்தை கொடுத்தார். கொஞ்சத்திலிருந்து தான் தேவன் நிறைவை கொடுத்தார். அந்த கொஞ்சத்திலிருந்து தான் பரிபூர்ண திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மீதி எடுத்தார்கள். உங்க மீதி திருப்தி வேற கிடையாது, உங்களுக்குள் இருக்கிறது. அந்த உங்களுக்குள்ள இல்லாத ஒன்றும் கிடையாது. எல்லாம் எனக்குள் இருக்கிறது, எல்லாம் எனக்குள் இருக்கிறது. அப்ப எனக்குள் இருக்கிறது என்றால் என்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்துல கொஞ்சம் டேலண்ட் இல்லைங்களா, அந்த கொஞ்சம் அவனுக்கு இருக்க அந்த கொஞ்சம் டேலண்ட்னா போதும், அவன் இன்னும் பெரியலாம். கொஞ்சம் ஞானம், அறிவு, நாலேஜ் அவனுக்குள்ள இருந்தா அதை பெருசா. அப்ப உங்களிடத்துல இருக்கிறத வச்சுதான் தேவன் வேலை செய்யறார். இதான் சத்தியத்தில் ஒட்டுமொத்த காரியம். உங்களிடத்துல என்ன இருக்குது அதுதான் வேலை செய்யறார். பொருளாதார பெருக்கம், பொருளாதார சக்சஸ், பொருளாதாரத்துல வெற்றி, பொருளாதாரத்துல அடி உண்டாக போறேன்னா வேற வழி எதுவுமே கிடையாது. ஒரே வழி என்ன தெரியுங்களா, என் இடத்துல இருக்கிற பொருளாதாரத்தை வைத்துதான் வேலை வரும். பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் எப்படி கோடீஸ்வரர் ஆகிறாங்க, பணக்காரர் எப்படி பணக்காரன் ஆகிறான், அவன் இடத்தில் இருக்கிற பணத்தை வைத்துதான் பணக்காரன். இதான் சீக்கிரட்டையா. அவன் வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இல்ல, அவன் தன் எடுத்திருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்றான், பெருக்க வருது, மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றான், பெருக்க வருது. இது அவன் தெரிந்திருக்கிறான், அவன் அறிந்திருக்கிறான், நாம தான் அறியல, விசுவாசிகள் தான் தெரியல. விசுவாசிகள் தெரியல, கொஞ்சம் இருந்தாவே பிடித்துக் கொள்வான். கொஞ்சம் இருக்கும் போது தான் தைரியமா செய்யும், கொஞ்சம் வரும்போதுதான் சந்தோஷமா செய்யும். அவன் ஏன்னா அதுலதான் கருத்து வேலை செய்யும். அப்போ உங்க பெருக்குமா உயர்வோ உங்களுடைய ஃபைனான்சியல் எல்லாம் இன்க்ரீஸ் எங்க இருக்குன்னா உங்களிடத்தில் இருக்கிற அந்த பணத்துல தான், உங்களிடத்தில் இருக்கிற பொருள்ல தான், உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் சமாதானம் தான், உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்துல தான் ஆண்டவர் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அங்கே தேவன் செய்யறார். அது யாருக்கு கொடுக்கணும்னா கர்த்தருக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். இது கர்த்தருக்கு கொடுக்காம நாம பிடித்தால் அதுல நீங்க தான் வேலை செய்ய முடியும். அங்க டிவைன் கனெக்ஷன் இருக்காது, கர்த்தர் அங்க வேலை செய்ய மாட்டார். பைபிள் அது எல்லாம் உன்னிடத்துல என்ன இருக்குது அதை என்னிடத்துல கொண்டு வாங்க. இவ்வளவுதான் இருக்குதாப்பா, நீங்க பார்த்துங்க, உங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அது திருப்தியாப்பாரு, மிகுதியாப்பாரு, பெருக்கம் உண்டாகும். பொருளாதாரத்துக்கான வெற்றி கோட்பாடு, ஃபைனான்சியல் சக்சஸ் கோட்பாடு என்ன தெரியுங்களா, உன்னிடத்தில் என்ன இருக்குது அதனாலதான் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார், அதனாலதான் உயர்வு கொடுப்பார். அங்கதான் ஆரம்பிங்க, கொஞ்சத்துல ஆரம்பிங்க, கொஞ்சம் இருந்தா சந்தோஷமா செய்யுங்க. எனக்கு வாரத்துல 2 நாள் நேரம் இருக்குது, நான் சபைக்கு போய் வார்த்தை கேட்க போறேன், கர்த்தருக்காக செய்யும். இதை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த கொஞ்சம் லிட்டில் திங்ஸ்ல கர்த்தர் அற்புதமாய் சூப்பர் நேச்சுரல் வேலை உங்களுக்குள் எனக்குள் கர்த்தர் வேலை செய்கிறார். அதான்